திங்கிற உணவு நெல் தானியம். அந்த நெல் மூட்டை 3000 மூட்டை மழையில முளைச்சு போச்சு. சாராய கடைக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு. விளங்குமாடா நாடு? விளங்குமா? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அரசாங்கம் எழுதி வச்சு விற்கிது. டாஸ்மாக்னா என்ன அர்த்தம்? நுகர்பொருள் வாணிப கழகம்னு அர்த்தம். டாஸ்மாக்னா தமிழ்ல நுகர்பொருள் வாணிப கழகம். அங்கே அரிசி பருப்பு உணவுப் பொருள் விற்கணும். அரசாங்கமே சாராயம் விற்கிது. யாரு கேட்க முடியும்? முடியவே முடியாது. அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள். நீங்க எல்லாம் போதையின் பாதையில் போறது எனக்கு மனசு தாங்கலை. எவனும் செத்தவாடும் இல்லை. குடிச்சு குடிச்சு நம்ம பிள்ளையே தான் சாகுதுங்க. எத்தனை பெண்கள் தாலி எடுத்திருக்கிறார்கள். மனசாட்சியோட சிந்திச்சு பார்த்தோமா? சிவகங்கை மாவட்டம் கீழடி என்ற ஊரிலே தொல்லியல் துறை சார்பா தோண்டி எடுக்குது அகழ்வாய்வு. அகழ்வாய்வுல தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று பறைசாற்றுகின்றன. எப்போ? 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. நான் கேட்கிறேன், இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோன்றினா என்ன கிடைக்கும்? பாட்டில் தான் கிடைக்கும். சாராய போத்தல் தான் கிடைக்கும். ஒரு இடம் பாக்கியிருக்கா நீங்க உடைக்காத பாட்டில்? கம்மாக்கில பாட்டில், கரையில பாட்டில், வயலுக்குள்ள பாட்டில், வீட்டுக்குள்ள பாட்டில், வெளியில பாட்டில், கோயிலை சுற்றி பாட்டில். கோயிலுக்கு கும்பாபிஷேகம்னாலும் சாராய கடை தேவைப்படுது. யார் வீட்டில் செத்து போனால் அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா? யோசிச்சமா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? தட்டி கேட்க முடியல. 100 பேர் சாராய கடை வேணாம்னு போறாருன்னா 150 பேர் வேணும்னு போறாடுறேன். விளங்குமா? சொல்லுங்க. தாய்மார்கள்லாம் காதை சேர்த்து அடிச்சிச்சு இந்த காவல்துறைகள். என்ன நடக்குது இந்த நாட்டில்? என்ன நியாயம்? எங்கனையாவது கால் வைக்க நீதி இருக்கா? வயலுக்குள்ள இறங்கி வேலை பார்க்க முடியுதா? ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா? 100 நாள் வேலைக்கு போற என் சகோதரிகள் தாய்மார்கள் காலில் எத்தனை பேருக்கு பீங்கா வச்சிருக்கு? ஏனையா உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலை? ஏன் உறுத்தலை? என்ன நடக்குதுங்க? எல்லா நாட்டிலையும் எல்லா உலகத்திலும் இந்த உலகம் முழுவதும் மது இருக்கு. மது இல்லாம இல்லை. அவன் சரியா கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறானே. நீங்க ஏன் இப்படி விட்டுட்டு எல்லாத்தையும்? நம்மளோட பிள்ளைய ஒழுங்கா இருக்கா? 5 வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானவனு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பா கத்துவார், புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறேன். 20 வயசானவனு அவங்க அம்மாட்ட போய் தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண, அட கடவுளே அப்படிங்கிறேன். பேரன் பேத்தி எடுக்க போற நேர வயசுல 30 வயசானு சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த ஆளு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்றீங்க நடக்குதா இல்லையா? அனுபவம் தானே பாடம். நினைச்சு பாருங்க. அப்புறம் பாருங்க, அவன் மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு ஓட்டு, ரோடு ஓட்டு. நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டணும். அலங்கோலமா தர்றாங்க கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆனா அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அந்த அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வரா. எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. எப்படி மாறி இருக்கிறோம்? யாரு காரணம்? எங்க இருக்கு பிரச்சனை? ஏன் இந்த சூழல்? ஏன் இப்படி மாறியது? யார் காரணம்? எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு, நம்புறோம் இல்ல? ஏன் இப்படி ஆச்சு? 40 வயசான அவனும் கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பிறந்துருமா? அப்ப சொல்லுவேன் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? அந்த காலத்துல அவ்வளவு வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்பா. 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷ இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோடு இருந்தா இக்கரையும் பச்சை என்ற யதார்த்தத்தை உணரவில்லை என்றால் வாழ்க்கை நம்மிடம் இல்லை என்பதை உணருங்கள். எத்தனை விஷயம் கர்நாடகாவில் போய் சொன்னார் கமலஹாசன். அந்த படத்தினுடைய ஆடியோ, அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கன்னடம் தமிழ்ல இருந்தா வந்துச்சுன்னு பொறுக்க முடியல. கன்னடக்காரன் கொதிச்சு போன, இல்ல மன்னிப்பு கேளுன. இங்க தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள், நாமெல்லாம் தமிழர்கள். எவனாவது கேட்டமா ஆமா தமிழ்ல இருந்தா கன்னடம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லலையே. அத்தனை பேரு நமக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று எழுதினாரு மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை. நீராறும் கடல் உடுத்தான்னு அதுல ஒரு 4 வரி மறைக்கப்பட்டிருக்கு. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பலவாகிடணும். ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திறவியல்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அதான் பாட்டு. அப்படியா இருக்கு? ஏன் சொல்லல? ஏன் பாடல? தமிழர்களாகிய நாம் ஏன் அடுத்தவனுக்கு கெட்டு போயிட்டோமே? எங்க போய் சொல்றது? வீரமும் மானமும் ஒத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை என் தமிழ் சமுதாயம் உணராவிடில் தமிழ் தலை தூக்காது, தமிழர்களும் தலை தூக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் என்பதை உணர்வோம். இயலிசை நாடகம் என்ற முத்தமிழும் முழங்குற இந்த நாடகத்துல தமிழ் இல்ல. அக்கிரமம் பேசுங்க, அசிங்கம் பேசுங்க, அதுக்கு கூட்டம் கூடுது இல்ல. ஆபாசம்னா அதை பார்க்க ஒரு கூட்டம். நல்லதா அது? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதா?
நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? அப்ப என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணித்தானே ஆகணும். நல்ல விஷயத்தை பார்க்க தாய்மார்களும் விரும்பல, ஆனா தந்தைமார்களும் விரும்பல. அதையும் மீறி நான் பேசுற போது இவ்வளவு பேர் நின்று கேட்குறீங்க பாருங்க, உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கை ஆக்குகிறேன். அதுதான் மிக முக்கியம். இருந்தாலும் ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். நான் சொல்லல, மாவு மக்களும் ஐயறிவினவே என்ப தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னு. சில வீட்டுகளை போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது நாங்கிட்டு தான் தெரியும், அப்புறம் வர்றோம். அதுன்னா எது? ஆடு மாடுன்னு அர்த்தம். என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு உயர்திணைன்னு பேர் வச்சுச்சு. உயர்திணை. உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், சொல்லல. ஏன்? உயர் குணமேவிய தமிழன் மாண்பு, உயர்வு குணமேவிய தமிழனுடைய மாண்பு ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அக்தினேன்னு பேர் வச்சானே, அதையாவது உணர வேண்டாமா? உலக நாடுகள் எல்லாம் தமிழை போற்றுதே. பாகற்காய்க்கு பாகற்காயின்னு பேர் வச்சான் தமிழன். அது கசக்கும், கசக்கிற காய கசப்பு காயின்னு பேர் வைக்கல, பாகற்காயின்னு பேர் வச்சான். வெள்ளைக்காரன் கடிச்சு பார்க்கறான், கசந்துச்சு. கசந்த காய்க்கு வெள்ளைக்காரன் அப்படியே பேர் வச்சான், கசப்பு காய், ஆங்கிலத்தில் பிட்டர் கார்டுன்னு. ஆனா தமிழன் பாகற்காயின்னு பேர் வச்ச. மாண்பு புரியுதா? ஏன்? என்ன காரணம்? பாகற்காய்னா பாகுனா இனிப்பு, அற்றதுனா இல்ல, அது இனிக்காது கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த சமூகம். இன்று இருக்கும் நிலை என்னையா? என்ன காரணம்? ஏன் இப்படி ஆனோம்? உலகமெல்லாம் நம்ம கிட்ட கையேந்துச்சு. இன்னைக்கு உலக நாடுகளும் எல்லாத்திலையும் இவன் கையேந்துற அளவுக்கு ஆளாக்கியது யார் காரணம் என்பதை உணருங்கள். உணராவிடில் நாளைய தலைமுறை வாழ்வது மிக கடினம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இயற்கை என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் 5 நமக்கு நிறைய உறுத்திக்கிட்டே இருக்கு, அறிவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. தெரியுமா? 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னால ரஷ்யாவில் நிலநடுக்கம். எவ்வளவு பெரிய ஆபத்து! போன வருஷம் வயல்நாட்டில் நிலநடுக்கம், கேரளாவில். இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசியில் பெருவெடிப்புன்னு பேரு. பெருவெடிப்புனா என்ன தெரியுமா? ஒரு குடத்தை உடைச்சு விட்டா எப்படி தண்ணி கொட்டுமோ அதுபோல மேகத்தை கிழித்து கொண்டு கொட்டியது மழை. எத்தனை வீடுகள் நாசமாகி போனது. தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு புண்ணியம் நம்மளை தற்காத்து கொண்டே இருக்கிறது. அதையும் மீறி பெரிய பெரிய ஆபத்தை சந்திக்காமல் அதற்கான நல்ல எண்ணத்தோடு நல்லதை விதைக்கணும். மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒன்று, மாட்டு வண்டிக்கு மனித உடம்பு ஒன்று, வேற ஒன்றும் பெரிய அதிசயமெல்லாம் இல்லை. மாட்டுக்கு அறிவு இருக்கு, மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை. அறிவில்லாத மாட்டு வண்டி அறிவுள்ள மாடோடு சேராது, அறிவுள்ள மாடு அறிவில்லாத மாட்டு வண்டியோடும் சேராது. மாட்டுக்கும் வண்டிக்கும் உரிமையாளரான ஒருத்தர் உடையவர் இருப்பார். அவர் தான் மாட்டையும் வண்டியும் பூட்டணும். பூட்டியாச்சுங்கிறதுக்காக மாடு ஏன் ஜவரத்துக்கு போவேன்னு சொல்ல முடியாது, வண்டி வர முடியாதுன்னு தடுக்க முடியாது. அந்த உடையவரான உரிமையாளர் தான் மாட்டு வண்டியை ஓட்டணும். எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்கே ஓட்டணும், எப்போ அவுக்கணுங்கிற கணக்கு எப்படி உரிமையாளரிடத்துல இருக்கோ அதுபோல இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு அறிவில்லை, உள்ளே ஓடக்கூடிய மூச்சுங்கிற ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. எங்க ஓட்டணும், எப்ப ஓட்டணும், எங்கன்னு அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில. அதை மறக்காமல் வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை சிறக்கும் என்பதை உணர்வோம். அதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அஞ்சரை வைங்க. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு. இவெல்லாம் தூங்கிட்டே தான் இருப்பாங்களா? எந்திரிக்க மாட்டாங்களா? இதுல ஏதாவது கூட வைக்கப்படாதா? முடியாது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் இன்றி இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால், தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுப்பார். வந்து பிறந்து விட்டோ வெறும் பந்தம் வளர்த்து விட்டோ, வந்து பிறந்து விட்டோ வெறும் பந்தம் அடைந்து விட்டோ. மனது துடிக்கிறது, மயக்கம் பிறக்கிறது, அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலை
சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை கொடுத்து முடித்ததடா. கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கடமை முடிந்ததடா மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று. நன்றி நன்றி நன்றி. இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது நீங்க பாருங்க, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு இருந்த ஒற்றுமை விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா அந்த காலத்தில் வாத்தியாருக்கு வீடு தேடி வந்து கூப்பிட்ட காலம் இருந்துச்சு. என்னையெல்லாம் தேடி வந்துட்டார் வாத்தியார். மனமே அது என்ன, நீ திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஆசிரியர் எங்கள் ஊரில் வேலை பார்த்தார். அவர் பேர் ஆரோக்கியதாஸ். அவர் வீட்டுக்கு வந்துடுவார் என்னை தேடி. நான் எங்கிட்டாவது ஓடி திரும்பி சின்ன பிள்ளை விளையாட்டு தானே